கோரேஸ் எப்படி ஜனங்களை விடுவிக்க முடியாது எழுப்பப்பட்டானோ, அதே போல இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு விசுவாசியும் ஜனங்களை விடுவிக்கும்படியாக, கட்டுண்டவர்களை விடுவிக்கும்படியாக, பிசாசினால் அலைக்கழிக்கப்படுகிறவர்களை தங்களுடைய அதிகாரத்தை கொண்டு விடுவித்து அவர்களுக்கு சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் விடுதலையும் சமாதானத்தையும் அவருடைய குடும்பத்தில் கொண்டு வரும்படியாக, அவருடைய வாழ்க்கை வாழ்வடையும்படியாக இவன் ஒரு கருவியாக உபயோகப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லிதான் கோரேசை எழுப்பின தேவன் நம்மை எல்லாரும் எழுப்பி இருக்கிறாரு. அவன் எப்படி சொல்லி சொல்லி கட்டினானோ அதே போல நாமும் நாவில அதிகாரம் உள்ளவர்களாய் சொல்லி சொல்லி கட்டவன். as a principle it applies to us. ஒரு பிரின்சிபல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதுதான் முறைன்னு எடுத்துக்கிட்டா இதே முறை தான் நம்மளுக்கும் உபயோகப்படுகிறது. கோரேசை எப்படி தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் எழுப்பி ஒரு மனுஷன் எழுப்பி எல்லாரையும் விடுதலை ஆக்கினார், அதுபோல இன்றைக்கு சபையை எழுப்பி இருக்கிறார், ஒவ்வொரு விசுவாசியும் எழுப்பி இருக்கிறார். நீங்களும் நானும் அதற்கென்று எழுப்பப்பட்டவர்கள். ஒரு பெரிய உலகம் இருக்குதுங்க. நாம் அவர்களுக்கு சமாதானத்தை கொண்டு வர, சந்தோஷத்தை கொண்டு வர, குடும்பங்களுக்கு நல்வாழ்வை அறிவிக்க, சுகத்தை அறிவிக்க, விடுதலை அறிவிக்க, அதற்காக நாம் எழுப்பப்பட்டிருக்கிறோம் தேவனால். அதுக்காக தான் மீட்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவி எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? சும்மா வீட்டில் உட்காந்து நம்ம ஊறுகாய் போட்டுட்டு இருக்கிறதுக்காக. நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் ஆவியை பெற்றுட்டேன், நான் இயேசு வர்றாரு அப்படியே பறந்து போயிடுவேன் அப்படிங்கிறதுக்காக உட்கார வச்சுட்டு இருக்கிறாரு. அதுக்காக அவ்வளோ பரிசுத்த ஆவி அங்கே இருந்து அனுப்பிச்சு, அதுக்காக இந்த நாமத்தை எல்லாம் இயேசுவின் நாமத்தெல்லாம் உபயோகப்படுத்தக்கூடிய பவர் ஆஃப் அட்டர்னி உங்களுக்கு கொடுத்து நீ எப்போ வேணா உபயோகப்படுத்தி என் நாமத்தில் எது வேணாலும் உனக்கு தருவேன் அப்படின்னா, சும்மா உங்கள் இட்லி தோசையை பெற்றுக்கொள்றதுக்கு அது இப்போ இயேசுவின் நாமத்தை சொன்னார், யூஸ் பண்ணிக்கன்னு. ஜனங்களை பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை ஆக்கும்படியாக, சுகத்தை உண்டாக்கும்படியாக, கட்டுகளை அறுத்தெறியும்படியாக, சுகத்தை உண்டாக்கும்படியாக, சமாதானத்தை கொண்டு வரும்படியாக, உங்கள் வாயிலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அதிகாரத்தை உபயோகப்படுத்தி, தேவனுடைய நாமத்தை உபயோகப்படுத்தி ஜனங்களுக்கு விடுதலை அறிவிக்கும்படியாக, நற்செய்தியை சுவிசேஷமா அறிவிக்கும்படியாக இருக்கீங்களா? அதுக்காக தான் கொடுத்திருக்கிறாருங்க. அதுக்காக தான் அவருடைய நாமம், அதை யூஸ் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெறும் எனக்கு சொட்ட துணி வேணும், கிறிஸ்மஸ் வருது, இயேசுவின் நாமத்தில் கேட்டால் கிடைக்குமா? அது ஒரு அல்ப காரியம். அதுக்காக கொடுத்திருக்கிறாரு. நான் சொல்லுகிறேன், இந்த நாமம் இன்னும் மேலான காரியங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது.